தேங்க்யூ ஜோனதன். ஜோனதன் உங்களுக்கு நன்றி. சரி, எத்தனை பேரு டேனியல் 5th சாப்டர் வாசித்தீங்க? 2 பேர் தான் கை உயர்த்திருக்காங்க. 3 4 ஓகே 5 6 ஓகே. டேனியல் 5th சாப்டர் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். நாளைக்கு வரும்போது 6th சாப்டர் படிச்சுட்டு வாங்க. ஓகே, இன்றைக்கு நாம டேனியல் 5 நம்ம படிக்க போறோம். டேனியல் 4ம் டேனியல் 5ம் கயாசம்ல 2ம் இணைந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ல டேனியல் 4 and 5 வந்து ஒரு முக்கியமான நியாய தீர்ப்புகளை குறித்து அது பேசுகிறது. நியாய தீர்ப்பு குறித்து பேசுது. ஒன்று நேபுகாத்நேச்சார் அவருக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. 5ஆம் அதிகாரம் பெல்ஷாத்சார் மீது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இந்த இரண்டுமே ராஜாக்களை குறித்து, ராஜாக்கள் மீதான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில நாம் அதை மனதிலே கொண்டவர்களாக இந்த 5ஆம் அதிகாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதையும் அதனுடைய முக்கியமான சில சரித்திர ஆதாரங்களோடு கூட எதிர்கால சம்பவங்களை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், முதல் 6 அதிகாரங்கள் சரித்திரமாக இருந்தாலும், அது வந்து ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டா இருந்தாலும், அது வந்து மீண்டும் நிறைவேறக்கூடியவைகள் தான். ஆகவே தானியேல் முழுவதுமே தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படிதான் நம்ம படிச்சுட்டு வரோம் அந்த கண்ணோட்டத்துல. ஆகவே இன்றைக்கு நாம் தானியேல் 5 நம்ம படிக்கலாம். பாடம் 6, லெசன் நம்பர் 6 and சாப்டர் நம்பர் 5. ஓகே, ஃபால் ஆஃப் பாபிலோன். ஃபால் ஆஃப் பாபிலோன் என்கிற தலைப்புல நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். இந்த அதிகாரம் மிக முக்கியமான சரித்திர பின்னணி, தீர்க்க தரிசன பின்னணி மற்றும் அதனுடைய நிறைவேறுதல், இது 3ம் உள்ளடக்கினது. சரிங்களா? ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இருக்குது இந்த டேனியல் 5. அதே போல இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. இது தானியேல் 5ல நடைபெறக்கூடிய சம்பவங்கள் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அது எப்படி நிறைவேறினது என்பதை நம்ம பார்க்க போறோம். சோ ஹிஸ்டரிய படிச்சு இது முன்னாடி எப்படி சொல்லப்பட்டது, முன்னுரைக்கப்பட்டது, அது எப்படி நிறைவேறிற்று என்பதையும் நாம் பார்க்க போறோம். இரண்டாவதாக கடைசி காலத்திலும் இது எப்படி ரிப்பீட் ஆக போகுது, அதே நிகழ்வு, அதே மாதிரியான நிகழ்வு எப்படி சம்பவிக்க போகிறது என்பதையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். சரிங்களா? பாபிலோனுடைய வீழ்ச்சி நம்ம பார்க்கலாம். இது 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் நிறைவேறுதல். 2ஆம் அதிகாரத்துல என்ன தீர்க்க தரிசனம் படிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் 2ல என்ன படிச்சோம்? ஆமா, ஸ்டாச்சு படிச்சோம். அதுல எந்த பகுதி தானியேல் 5ல நிறைவேறுது? தலையா? ஓகே, தலையும் மார்பும் புயமும். சரிங்களா? தலையினுடைய வீழ்ச்சி, மார்பு புயத்தினுடைய
துவக்கம். சரியா? அப்போ அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் நிறைவேறுதல், உமக்கு பின்பு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் இந்த 5ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அதே போல மீண்டுமாக எப்படி இந்த கடைசி காலத்துல ஒரு பாபிலோன் இருக்கிறது, அந்த பாபிலோனுக்கு முன்ன அடையாளம் தான் ஏன்ஷியன்ட் பாபிலோன், முற்கால பாபிலோன். அது எப்படி விழுந்ததோ டிட்டோ அப்படியே கடைசி காலத்துல இருக்கக்கூடிய பாபிலோன் விழுக போகிறது. சரிங்களா? இது ஏதோ ஒரு சரித்திர நிகழ்வு மாத்திரமல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனமும் கூட. அதை நாம் என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். இந்த 5ஆம் அதிகாரம் எப்படி துவங்குகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. 5ஆம் அதிகாரம் எப்படி துவங்குகிறது? யாராவது வாசிங்க. தானியேல் 5:1. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்கள் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். சரி, நீங்க நம்ம படிக்க போகிற இந்த பகுதியில முதலாவது இந்த பகுதி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, விருந்தோடு ஆரம்பிக்கிறது. It begins with the feast. Okay? Begins with the feast. கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பெல்தஷாஸ்தார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்தஷாஸ்தார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு 62ஆம் வயதிலே ராஜ்யத்தை கட்டி கொண்டான். பாருங்க, ஒரு பெரிய விருந்தோடு துவங்குது. ஆனா முடியும் போது பாருங்க, மரணத்தோடு முடிகிறது. நம்ம எப்பயுமே என்ன பார்த்தோம் அப்படின்னா, தானியேல்ல 1ஆம் அதிகாரம் தோல்வியோடு துவங்குகிறது, வெற்றியோடு முடிகிறது. 2ஆம் அதிகாரம் தோல்வியோடு துவங்குகிறது, வெற்றியோடு முடிகிறது. 3ஆம் அதிகாரம் தோல்வியோடு துவங்குகிறது, வெற்றியோடு முடிகிறது. 5ஆம் அதிகாரத்தை பாருங்க, விருந்தோடு துவங்குகிறது. ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு பெரிய ஃபீஸ்ட், ஆனா முடியும் போது ஒரு மரண ஓலத்தோடு முடியுது. மரணம் நிகழ்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சோ விருந்து, இந்த விருந்துக்கு யாரையெல்லாம் கூப்பிட்டா இந்த பெல்ஷாத்சார் அப்படின்னு சொன்னா, பிரபுக்கள் 1000 பேரை அழைத்தான். 1000 பேர் தான். இந்த நம் எண்ணிக்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் 1000 பேர் தான், எல்லாரையும் கூப்பிடல. 1000 பேர் பிரபுக்கள். தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுள்ள எல்லா ராஜ்யத்தினுடைய அல்லது எல்லா ராஜாக்களை அல்லது அவனுடைய தேசத்தில் உள்ள அனைத்து சிற்றரசர்களையும் அவன் என்ன செய்திருக்கிறான், கூப்பிட்டுருக்கான். எல்லா அரசியல் அதிகாரிகள், சரிங்களா, முதல் மந்திரிகள் போன்ற 1000 பிரபுக்களை அவன் அழைத்தான். இதை ஏன் அவன் செய்யறான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தேசத்தை யாராலும் அழிக்க முடியாது. இது அழிவில்லாத ஒரு தேசம், பாதுகாப்பான ஒரு தேசம் என்பதை இந்த விருந்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஏன் அப்படின்னா, இதனுடைய பின்னணியை நீங்க கவனிக்கணும். இதனுடைய பின்னணி என்ன? பின்னணி, இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பல மாதங்களாக மேதியா பெர்ஷியர்கள் பாபிலோனை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அவங்க சுற்றிலும் பாபிலோன் மீதான போர் தொடுப்பதற்கு ஆயத்தத்தோடு, பாபிலோனை பிடிப்பதற்குரிய எல்லா விதமான ஆயத்தத்தோடு அவங்க சுற்றில இருக்கிறாங்க. பல மாதங்களாக இருக்கிறாங்க. 1-2 நாள் அப்படி இல்லை, ரொம்ப நாள் அவங்க இருக்கிறாங்க. சரியா? ஆனா பாபிலோன் என்ன சொல்ல விரும்புது,
என்னை சுற்றிலும் நீ எப்படினாலும் அரண் அமைத்துக்கொள், என்னை சுற்றி நீ எப்படினாலும் இருந்துக்கோ, ஆனா நீ என்னை அழிக்க முடியாது. நாங்க விருந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு ஒரு பிரகடனம் படுத்துவதற்கு இவன் முயற்சி எடுத்தான். ஏன் அப்படின்னா பாருங்க, இது வந்து எப்பயுமே மேதிய பெர்சியர்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப பொறுமைசாலிங்க. சரியா? ஸ்லோவா தான் மூவ் பண்ணுவாங்க, ஆனா கச்சிதமா வேலையை முடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மேதிய பெர்சியர்கள். இவங்க தடாலடியா போய் பாபிலோனுக்குள்ள நுழைஞ்சிடல. பாபிலோனுக்குள்ள நுழைவதற்குரிய வழியை எல்லாம் அவர்கள் பல மாதங்களாக ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் பாபிலோனுடைய நிலை என்ன அப்படின்னா, அவங்க வருஷ கணக்கா முற்றுகை போட்டிருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அடுத்து பிறக்க போகிற குழந்தைகளும் எல்லாரும் சாப்பிட்டு சுகமா இருக்கலாம். அவ்வளவு செல்வம் பாபிலோன் பட்டணத்துக்குள்ளே இருந்துச்சு. பாபிலோன் அவ்வளவு லகுவாக என்ன செஞ்சிட முடியாதுன்னா நுழைந்து அதை சின்ன பின்னம் ஆக்க முடியாது. ஏனென்றால் பாபிலோனுக்கு 2 அரண் இருந்தது. ஏற்கனவே படிச்சோம், 2 அரண். ஒன்று முதல் சுவர், அடுத்தது 2வது சுவர் என்று இருந்தது. 2 சுவரையும் கடந்துதான் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த முதல் சுவரை சுற்றிலுமே ஆழிகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆழிகள் ஆழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல எனக்கு வார்த்தை வரல, ஆனா சுற்றிலும் பாருங்க, நல்ல ஆழமாக ஒரு பகுதியை வெட்டியிருப்பாங்க. அதுல நிறைய தண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, மோட்ஸ். அதுல நிறைய முதலைகள் போன்ற காரியங்கள் உள்ள விட்டுருப்பாங்க. இதை கடந்து யாராலும் வர முடியாது. எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, பொதுவா பழங்காலத்து ராஜாக்கள் ராஜ்யங்கள்ல இப்படிதான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க. பாபிலோனுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐப்ராத் அப்படிங்கிற ஒரு நதி தான். அதுதான் இந்த அகலிக்கும் தண்ணீர் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் உள்ள தேசத்துக்கும் தண்ணீர் கொடுத்துச்சு. சோ இந்த ஐப்ராத் நதி அவ்வளவு எளிதாக வர முடியாது. சோ பாபிலோன் ராஜா என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, நீங்க எங்களை அழிக்க முடியாது, நீங்க பாருங்க, நீங்க எங்களை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறீங்க, நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய பிரபுக்களை அழைத்து அங்க ஒரு பெரிய விருந்து பண்ணினான். வெளியே இருக்கக்கூடிய ஆபத்தை எல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. ரொம்ப தைரியமாக அவன் இந்த காரியத்துல ஈடுபட்டான். 2வது இந்த விருந்துல, முதலாவது விருந்துக்கு யாரையெல்லாம் கூப்பிட்டான் அப்படின்னா அரசியல் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டான். 2வது இந்த விருதுல என்னெல்லாம் இடம்பெற்று இருந்துச்சுன்னு பாருங்க. இந்த விருதுல என்னெல்லாம் இடம்பெற்று இருந்துச்சு 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. 2வது வசனம். பெல்தெஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். சரி, முதலாவது நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்து ஆலயத்தின் பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து இவனுடைய ஆலயத்தில வைத்திருந்தான். நேபுகாத் நேச்சார் அதை தொடவே இல்லைங்க. கைப்பற்றின காலத்துல இருந்து அவன் அந்த ஆலயத்துக்குள்ள வச்சுட்டான், அவ்வளவுதான், தொடவே இல்லை. ஆனா பெல்ஷாத்சார் கவனிங்க, அவன் அந்த பொற்பாத்திரத்தை எடுக்கிறான். ஒருவேளை இந்த 1000 பேருக்கும் திராட்சரசம் கொடுக்கிறதுக்கு அவன்கிட்ட இருந்த பாத்திரம் பத்தலையோ? அப்படி என்ன ஒரு ராஜா ஒரு 1000 கிண்ணம் கூட வச்சிருக்க மாட்டானா என்ன? அது பாபிலோனின் ராஜாவுக்கு 1000 கிண்ணம் இருக்காதா என்ன?
இப்ப இது ஏதோ பற்றாக்குறைக்காக எடுக்கப்பட்டது அல்ல, வேண்டுமென்றே தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை வேண்டுமென்றே என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வர்றாங்க. ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, ஒருத்தவங்க திமிரு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. துணிகரம், எவ்வளவு துணிகரம், வேண்டுமென்றேதான். அதாவது அவனுக்கு பத்தாம அல்லது வேற பொருட்களே இல்லாம என்பதெல்லாம் அது சொல்லப்படல. ஆனா 1000 கிண்ணம் தானே, அது என்னது, மதுபானம் குடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கிண்ணம் அவங்க பயன்படுத்துவாங்க. 1000 கிண்ணம் கூட அவனுக்கு இருக்காதா என்ன? ஓ, வேண்டுமென்றே அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்களை தீட்டுப்படுத்துகிற நோக்கத்தோடு எடுத்து வந்தான். இல்ல, அவனுடைய விருந்துல இடம்பெற்ற முதல் காரியம் தேவனுடைய ஆலயத்தினுடைய பொற்பாத்திரங்கள். இரண்டாவது, அந்த பொற்பாத்திரங்களில் குடித்து வெறித்து தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். எரேமியா 27ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தின் பொற்பாத்திரங்களை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்திருந்தார். அது பாபிலோன்ல தான் இருக்கும். இது ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார். திரும்ப கொண்டு வருவதற்கான நாள் நெருங்கிருச்சு. அதுதான் இன்னைக்கு. இப்போ அவங்க அந்த பாத்திரத்தை நேபுகாத்நேச்சார் தொடவே இல்லை, போய் வச்சிருந்தான். ஆனா இப்ப கவனிங்க, இவன் தொடறான், அதுல குடித்து வெறித்தார்கள். எரேமியா 51, 39 வசனத்தையும் 57ஆவது வசனத்தையும் வாசிங்களேன். எரேமியா 51, 39, 57. அவர்கள் கழிக்கும் சமயத்திலே தான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 57. அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்கிறார். எரேமியா முன்கூட்டியே சொல்லிட்டார், அவர்களை நான் குடித்து வெறிக்க பண்ணுவேன். அவர்கள் அந்த குடி வெறியில என்றைக்கும் விழித்திராத நித்திரைக்குள்ளே போவார்கள். இது முன்கூட்டியே முன் அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி. குடித்து வெறிக்க பண்ணுவேன். ஆனா பொற்பாத்திரத்துல குடிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டத்தில் அல்ல. அவர்கள் குடித்து வெறித்திருக்கிற நேரத்தில் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க அப்படிதான் இருக்க போறாங்க, அப்படிதான் சம்பவம் நடைபெற போகிறது என்பதை ஆண்டவர் எரேமியா மூலமாக முன் அறிவித்திருந்தார். அந்த விருந்தில் முக்கிய இடம் பெற்றது இரண்டாவதாக மதுபானம். மதுபானம் இது எதை குறிக்கிறது? அவருடைய அழிவை குறிக்கிறது. சடுதியாய் அவர் விழப்போகிறார்கள். அங்க பாருங்க, எல்லாரையும் பிரபுக்கள் எல்லாத்தையும் சொல்றாருல 57ஆவது வசனத்துல, பிரபுக்களை நான் குடித்து வெறிக்க பண்ணுவேன். அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மூன்றாவதாக, அது ஏதோ வெறும் ஒரு ஃபீஸ்ட், ஒரு கெட் டுகெதர் அப்படி நினைச்சிடாதீங்க. அது கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானது? தானியேல் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. அது ஏதோ வெறும் ஒரு டீ பார்ட்டி, வைன் பார்ட்டி அப்படி கிடையாது. இது இந்த கூடுகையே வித்தியாசமான ஒரு கூடுகையாக இருந்தது. அதாவது வேற ஒரு நோக்கம் அங்கு இருக்கிறது. வாசிங்க 22, 23. குமாரனாகிய
பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றான். இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் கொடுத்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். சரி, இப்ப பாருங்க, அந்த விருந்துல அடுத்து மூன்றாவது இடம்பெற்ற முக்கிய பகுதி என்ன அப்படின்னா, அந்நிய தெய்வங்களுக்கு செலுத்த வேண்டிய தொழுகையை செலுத்தினார். சாதாரணமா அவங்க எப்பயும் அந்நிய தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்துறவங்க தான். ஆனா இங்க வணக்கம் செலுத்துறது கொஞ்சம் ஆண்டவருக்கு ரொம்ப விரோதமான செயலாகப்பட்டது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து வைப்பாட்டிகளும் மனைவிகளும் பிரபுக்களும் எல்லாரும் குடிக்கிறதோடு அந்த அந்த அவங்க தெய்வத்தை தொழுக செலுத்தினாங்க. தேவனை, உண்மையான தேவனை நிந்தித்தார்கள். They mocked at God. அவங்க தெய்வத்தை உயர்த்தினார்கள். என்ன செஞ்சிட முடியும் பாத்தியா, நான் உன்னுடைய பாத்திரத்தை நான் பயன்படுத்துறேன். அவனுடைய தெய்வ வணக்கத்திற்கு ஒரு நாளாக அந்த நாள் அமைந்தது. சோ இது வெறும் ஒரு அரசியல் கூடுகை அல்ல, ஒரு ஆன்மீக கூடுகையும் கூட. ஆன்மீக கூடுகை. இப்போ நம்ம பார்க்க முடியுது, விருந்துல இதெல்லாம் இடம்பெற்றிருந்தது. சரி, விருந்துல என்னெல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். என்னென்ன இடம்பெற்றிருந்தது? டெம்பிள்ல இருந்த பாத்திரம், பொற்பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொற்பாத்திரங்கள். இரண்டாவதாக திராட்சரசமும் மதுபானமும். மூன்றாவதாக அந்நிய தெய்வங்கள். ஓகே, ஐடல் வர்ஷிப் அல்லது பேகன் வர்ஷிப். அந்நிய தெய்வங்களுக்கு தொழுகை ஏறெடுக்க, இதெல்லாம் அந்த விருந்துல இடம்பெற்றிருந்தது. ஆகவே இந்த தேசத்தின் மீது, ராஜாவின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். என்ன நியாய தீர்ப்பு? தானியேல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சூழல் எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். சரி, இங்கே ஒரு கை விரல் சுவரில் எழுதிற்று. அந்த வெளிச்சத்திற்கு எதிராக இருந்த சுவரில் ஒரு கை விரல் எழுதினது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய விரல் எங்கெல்லாம் எழுதினது. 3 இடத்தை நம்ம சொல்ல முடியும். என்னென்ன இடம்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10 commandments. அப்புறம் அந்த அடல்ட்ரஸ் வுமன் கூட்டிட்டு வருவாங்க. ஓகே, புதிய ஏற்பாட்டுல நான் பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த விபச்சார பெண்மணியை அழைத்து கொண்டு நியாய தீர்ப்பை செய்ய வரும்போது தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை எழுதுவார். சரிங்களா? மண்ணுல விரலை கொண்டு எழுதுவார். ஓகே, 3ஆவதா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தானியேல் 5ல தேவனுடைய விரல் எழுதிட்டு, இட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட் அகேன்ஸ்ட் த கிங். இந்த ராஜாவுக்கு விரோதமாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அங்கு எழுதப்பட்டது. ஆகவே இது என்ன எழுதினது அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியல. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நேபுகாத்நேச்சர் செஞ்ச மாதிரியே செய்யறான். பலரை கூப்பிட்டு இதனுடைய விளக்கத்தை எல்லாம் கேட்கிறான், யாரும் பதில் சொல்லல. அப்போ அந்த ராஜாத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தானியல்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அடிக்கடி நேபுகாத்நேச்சரை மறந்துடுவாரு, நீ மறந்துடுற, அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சார் எப்படியெல்லாம் தானியேலை உயர்த்தி வைத்திருந்தார் என்பதை சொல்லி தானியேல் மீண்டுமாக என்ன செய்யப்பட்டார்? அழைக்கப்பட்டார்.
மீண்டுமாக தானியேல் அழைக்கப்பட்டார். இந்த நம்ம போகல. ஏன் அப்படின்னா முக்கியமான தீர்க்க தரிசன பகுதி நான் படிக்க, நான் இந்த விஷயங்களுக்குள்ள டீட்டெயிலா போகல. நீங்க 5வது அதுக்கப்புறம் அப்படியே வரக்கூடிய வசனங்களை வாசி வசனங்களை நீங்க என்ன செய்யுங்க வாசி. தானியேல் என்னெல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத நீங்க. சரி, தானியேல் அங்கு அழைக்கப்படுகிறார். இந்த சூழ்நிலையில தான் தானியேல் அங்க என்ன செய்கிறார் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரமா பிரேக் ஆகிட்டு இருக்குது? தெளிவா இருக்குதா? ஓகே, சரி. சரி, இங்கே தானியேல் அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வந்து பெல்தெஷாத்சார் நிறைய, அதாவது தானியேல் நிறைய பேசுறார், நிறைய சொல்லி கொடுக்கிறார். இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, நேபுகாத்நேச்சார் இப்படிப்பட்டவர் என்பது சொல்லிட்டு இந்த கைவிரல், இந்த கையுறுப்பு என்ன எழுதிற்று காரியத்துக்கு நேராக போகிறார். அதுல நம்ம அதை மட்டும் தான் படிக்க போறோம். என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சோம் அப்படின்னா நிறைய தகவல் அங்க உள்ளது, நிறைய தகவல் இருக்குது. நம்முடைய அதை நான் சேர்க்கவில்லை. ஆனா ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணீங்க, நீ உங்களுடைய தகப்பன் என்ன, அவனுடைய தகப்பனுக்கு என்ன ஆச்சு, நேபுகாத்நேச்சாருக்கு என்ன ஆச்சு. ஆக்சுவலா நேபுகாத்நேச்சார் இல்ல, பெல்ஷாத்சாரனுடைய தாத்தா. எப்படி தாத்தா அப்படின்னா, நேபுகாத்நேச்சாருக்கு மகள் இருந்தாங்க. மகளுக்கு ஒரு மகளுடைய கணவனுடைய மகன் தான் யாருன்னா, மகளுடைய மகன் தான் இவன் பெல்ஷாத்சார். ஓகே, சோ தகப்பன் என்றுதான் அழைக்கப்படுது. அப்ப தாத்தா எல்லாருமே தகப்பன் தான் அழைப்பாங்க. சோ அந்த அடிப்படையில என்னெல்லாம் நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் செய்தார், எப்படியெல்லாம் நேபுகாத்நேச்சார் தன்னை தாழ்த்தினான், முதலாவது ஏன் தாழ்த்தவில்லை, இப்படி எல்லாம் சொல்லி கதை சொல்லி கொடுத்துட்டு நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கப்பா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மேன்மையெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவார். 20வது வசனத்துல வாசிங்க அப்படின்னா, அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. தேவன் உங்களுடைய தகப்பனாகி நேபுகாத்நேச்சாருக்கு கொண்டு வந்த நியாய தீர்ப்பு குறிச்சு நீ பாரு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறார். ஓகே, இதெல்லாம் சொல்லதுக்கு பிற்பாடு இந்த கையுறுப்பு எழுதின வார்த்தைகளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, மேனே மேனே தெக்கேல் உபார்சன் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த கையுறுப்பு 24வது வசனத்தை வாசம் அப்படின்னா, அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. சரிங்களா? அது ஏதோ ஒரு விஷன் நினைச்சிடாதீங்க. உண்மையான கை, அந்த உண்மையான சுவர்ல உண்மையாக வந்து எழுதிச்சு. தானியேல் வர்ற வரைக்கும் அந்த கை எழுத்து அங்க இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த சுவர்ல இந்த கையுறுப்பு எழுதியிருக்கும். வந்து பாக்குறாரு, மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. அதற்கு விளக்கத்தையும் கொடுக்கிறார். மேனே என்பதற்கு உன் ராஜ்யத்தை மட்டிட்டு முடிவுண்டாக்கினார் என்று அர்த்தம். மேனே இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனே அப்படிங்கிற வார்த்தைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் அதிகாரம் படிக்கும் போது இந்த வார்த்தையை திரும்ப படிக்க போறோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்பர்டு, மட்டிடப்பட்டது, கணக்கிடப்பட்டிருக்கிறது.
உன்னுடைய வீழ்ச்சி கணக்கிடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ஆட்சி கணக்கிடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய ராஜ்யம் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முடிவு வரப்போகிறது. தெக்கேல் அப்படின்னா நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். You weighed in the balance and found wanting. நீ குறைய காணப்பட்டாய். மூன்றாவது உப்பார்சின் என்பது உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியரும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது. உப்பார்சின் உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது. இதுதான் அதனுடைய அந்த விளக்கம். சொல்லிட்டார், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். இதை சொல்றதுக்கு தான் அவ்வளவு கதை பேசுறாரு தானியேல். சொல்லிட்டு ஏன் அப்படின்னா சரித்திரம் தெரியணும்ல, நம்முடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு தெரியணும்ல பெல்ஷாத்சாருக்கு. அப்ப அவ்வளவு காரணத்தையும் அவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு, எப்பா இன்னைக்குதான்ப்பா உனக்கு கடைசி நாள், உனக்கு பால் ஊத்த போறாங்க அப்படின்றார். சரியா? என்ன அப்படின்னா அது அது அவனுடைய சிந்தையிலே இல்ல, பெல்ஷாத்சாரோட சிந்தையிலே இல்ல. சூழ்நிலை எப்படி இருக்குது அதெல்லாம் குறித்து கவலைப்படவே கிடையாது. அவனோட இஷ்டத்துக்கு செயல்பட்டான். எரேமியா 27ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நான் வாசிக்கலாம். எரேமியா 27:6-7. இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்து காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். பாருங்க, இது இன்னொரு ஃபுல்ஃபில்மெண்ட்ல ஆண்டவர் பாருங்க அழகான ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம பார்க்கறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ப்ராபசியா ஆண்டவர் சொல்லியிருந்தார், பாபிலோன்னு ஏதோ அதுதான் நிரந்தரமா இருக்க போதெல்லாம் இல்ல, முதல்ல சொல்லிட்டாரு அதனுடைய காலம் வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் அவனை அடிமைப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வருவான். முன்னாடி சொல்ற, அப்ப எல்லாருடைய காலத்தையும் தேவன் தன்னுடைய கரத்துல வைத்திருக்கிறார். இதை மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறார். நம்ம தானியேல் முழுக்க நம்ம இதை பார்க்கலாம். தானியேல் முழுவதும் அதுதாங்க. 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து, இப்ப உன் காலம் இதோடு நிரந்தரம் நினைக்காத, உனக்கு ஒரு முடிவு வருது அப்படின்னு சொன்னாரு. 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரியா? ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர். 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் திரும்ப நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் குறிக்கப்பட்ட காலம் வரையிலும் ஒருவேளை வைத்திருப்பார், அதுக்கப்புறம் அவர் எடுத்துருவார். ஆனா இதுக்கிடையில மனுஷன் வரத்து பாருங்க, ஏதோ ஆண்டவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். ஏதாவது ஒரு பொறுப்பு, அது என்ன பொறுப்பாக இருக்கட்டும், அரசாங்கத்துல ஒரு உத்தியோகமா இருக்கட்டும், அரசாங்கத்துல ஒரு பதவியாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கட்டும். வாலிப பிள்ளைங்க நிறைய இடங்கள்ல வேலைக்கு போகக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு லீடர்ஷிப்ல நீங்க உட்காருவீங்க, ஏதாவது ஒரு லீடர்ஷிப்ல உட்காருவீங்க. நீங்க என்ன அது உங்களுக்கு நிரந்தரமான சீட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கிடையாது, கிடையாது. அவர் ஆண்டவர் எவ்வளவு காலம் குறித்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் தான் யாருனாலும் இருக்கலாம். இந்த உண்மைய சீட்ல உட்காரும் போதெல்லாம் தெரியணும். யாரா வேணாலும் இருக்கட்டும், தேச தலைவர்களாக இருக்கட்டும், அது ஒரு கம்பெனி மேனேஜரா இருக்கட்டும், ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகஸ்தர்களாக இருக்கட்டும், ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுத்தால் அந்த தலைமைத்துவம் அது நமக்கு நிரந்தரமானது அல்ல. அதுக்கு முன்னாடி வேற யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க, இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேற யாரோ வருவாங்க. அந்த டைம் பீரியட் நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம என்னென்ன காரியங்களை செஞ்சிடறோம்ல, இறக்கம் காட்டுறவங்களுக்கு இறக்கமே காட்டுறது இல்ல, கிருபை காண்பிக்கிறவங்கள கிருபையே காட்டுறது இல்ல, நியாயம் செய்யற இடத்துல நியாயமே செய்யறது இல்ல, ஓர வஞ்சனையா நம்ம செயல்படுவோம். இப்படி பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதுவும் சொல்ல போனா அப்படி செயல்பட்டாதான் சீட்டு நிலைக்கும் போல உள்ள காலகட்டத்துல. அப்படியும் செயலன்னு சொன்னா இந்த சீட்டு இருக்காது. ஒருவேளை ஒரு ஆட்சி 5 வருஷம் அப்படின்னா நாம அந்த 5 வருஷம் சீட்டை காப்பாத்துறதுக்கே போராடணும். 5 வருஷமும் போராடணும், கடைசி டேட் வரைக்கும் போராடணும்.
ஆனா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அந்த சீட்டை கொடுத்துருக்கிறாருன்னா அவர் ஒரு காலமும் வச்சிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அது உதாரணம் தான் இந்த பெல்ஷாத்சார், அதாவது பாபிலோன். 31:6 நம்ம வாசிக்கிறோம், எல்லாருடைய செயலையும் தேவன் எதிலே கொண்டு வருகிறார்? தராசிலே நிறுத்துகிறார். இந்த முடிவை கொண்டு வருகிறார் என்று சொன்னா எல்லாமே கண்டிஷனல் பேசிஸ் தான். அதனால எல்லாமே கண்டிஷன் தான். நமக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது பிரியமான காலங்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார், அவ்வளவுதான். ஆண்டவர் இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு. ஓகே, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் அப்படியே மனம் இலகுவாகிறார். சரிங்களா? நம்ம பொதுவா ஆண்டவர் எப்படி பாக்குறோம்? ஸ்ட்ரிக்ட் ஆபீசராகவே பாக்குறோம், பயங்கர கடுமையான ஆளுன்னு பாக்குறோம், காட் ஆஃப் வெஞ்சன்ஸ் பாக்குறோம். நம்ம அப்படிப்பட்ட தேவன் இல்லை என்பதை நம்ம டாக்டர் கிளாஸ்ல நம்ம படிச்சோம். அவர் மனம் மாறுகிறவர். எதுல கிருபை காண்பிக்கிறது, கிருபை காண்பிக்கிறது கண்டிஷனல், ஒரு நிபந்தனையோடு கூட ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா ஒவ்வொரு முறையும் நன்மை ஆண்டவர் நமக்கு செய்தாலும் தீமை செய்தாலும் தராசிலே நம்மை நிறுத்துகிறார். குறையை காணப்படுகிற பொழுது ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்னா நிறைவேற்றுகிறார். ஓகே, மூன்றாவதாக பாபிலோனுடைய வீழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு கவனிக்க. பாபிலோன் எப்படி வீழ்ந்ததுன்னு கவனிக்க. நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டுச்சு, பாபிலோன் வீழ்ச்சி அடையுது. நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம், தானியேல் 5:30. அன்று இரவு பெல்ஷாத்சார் கொல்லப்பட்டார். நம்ம எரேமியா 51:53 வாசிச்சோம். அப்படின்னா தேவன் அதை அழிப்பதற்கு ஒரு பெரிய சேனையை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெரிய சேனை வரும். இது முன் குறிக்கப்பட்ட ஒன்று அல்லது முன் அறிவிக்கப்பட்ட ஒன்று. முன் அறிவிக்கப்பட்டது. இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி முன் அறிவிக்கப்பட்டது. இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி இனி விழ போகிற பாபிலோனுக்கு முன் அறிவிப்பாக இருக்கிறது. ஓகே, எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, என்னெல்லாம் முன் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ராஜாவுடைய பேரே சொல்லிட்டாருங்க. பாபிலோன்ல வீழ்ச்சி அடை செய்வதற்கு ஒரு ராஜா வருவான். ஏசாயா 45:1 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. சரி பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடியே கோரேசை குறிச்சு முன் அறிவிச்சிட்டார். பேரை சூட்டிட்டார். பேரை சூட்டிட்டார். நான் தான் உன் பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் நமக்கும் பெயர் சூட்டி இருப்பார். நமக்கும் பெயர் சூட்டி, நான் தான் உன்னை அழைத்தேன், ஒரு நோக்கத்திற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ போ, நீ முன்குறிக்கப்பட்ட ராஜா. கோரேஷை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இன்ஃபேக்ட் பாபிலோன் எருசலேமை முற்றுகை போடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் கோரேசு குறிச்சு அறிவிச்சிட்டார். பாருங்க எப்படிப்பட்ட தேவன்ல. இதுல ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுக்கலாம். என்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருது, பிரசன்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும், இது வரப்போகுதுங்கிறது தெரியும். ஆண்டவருக்கு இன்னொன்னு தெரியுங்க, இது எப்படி தீர்வு
இதனுடைய இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கறது ஆண்டவர் முன்கூட்டியே வச்சிருக்கிறார். சிலர் அநேக நேரத்துல தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, வாழ்க்கையில போராட முடியாதபடிக்கு தவறான முடிவு எடுத்துறாங்க. அது காரணம் அவங்களால இந்த பிரச்சனைக்கான தீர்வை பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் அது முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். இந்த சிறையிருப்பு நடப்பதற்கு முன்பாகவே அதனுடைய விடுதலை நாயகனை குறித்து பேசிட்டார். யார் விடுவிக்க போறார்? கோரேஷ் என்பவன் விடுவிக்க போகிறான். இந்த காரியத்தை ஞாபகம். இரண்டாவது, இப்ப நீங்க அதே இதுல நிறைய காரியத்தை பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஏசாயா 44:27-28 வாசிங்களேன். ஏசாயா 44:27-28. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேசை குறிச்சுதான் பேசிட்டே வர்றாரு. கோரேஷ் அப்படிங்கிறவன் தான் விடுதலை கொடுக்க போகிறான் இஸ்ரவேலர்களுக்கு. அவனுக்கு முன்பாக நதிகள் எல்லாம் வற்றி போகும். பாபிலோனே, உன் நதிகளை நான் வற்றி போக பண்ணுவேன். எரேமியா 50 நம்ம அதை வாசிக்க முடியும். தண்ணீர் ஊற்றெல்லாம் வற்றி போகும். நம்ம ஏற்கனவே தெரியும், பாபிலோனுக்கு செழிப்பு கொடுக்கறதே எது அப்படின்னா ஐபிராத் நதி தான், ரிவர் யூப்ரட்டிஸ். இந்த ரிவர் யூப்ரட்டிஸ் வற்றி போகும் என்று ஆண்டவர் முன் அறிவித்திருந்தார். ஞாபகம் வச்சு. அப்போ முதலாவது கோரேஷ் முன் அறிவிக்கப்பட்டவன். இரண்டாவது, அவன் வரும்போது நதிகள் எல்லாம் வற்றி போகும். இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். பல நாட்களாக இந்த கோரேஷனுடைய படை என்ன செய்ததுன்னா பாபிலோனை சுற்றிலும் இருந்தது. அதை முற்றுகை போட்டு அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல எப்படி இந்த பட்டணத்துக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு திட்டம் அவங்க அமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, பல முயற்சிகளை செஞ்சாங்க. கடைசி அவங்க கை கொடுத்த திட்டம் எது என்ன, சரித்திரத்துல படிச்சிருப்போம். அந்த பாபிலோனுடைய ஐபிராத் நதியை திசை திருப்பி விட்டாங்க. இன்னொரு பக்கமா போகிறதுக்கு ஒரு கேனல் வெட்டி, அந்த கேனல் வழியா என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற பக்கம் திசை திருப்பிட்டாங்க. ஐபிராத் நதி வற்றி போயிடுச்சு, சுத்தமா காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த நதி போன வழியில இவங்க உள்ள போலாம். ரெண்டாவது, கோரேஸ்க்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். நம்ம வாசலாம் ஏற்கனவே ஏசாயா 45:1-4 வரைக்கும் வாசிக்கும் போது, இப்போ வாசல் உனக்கு முன்பாக பூட்டப்படாது. பாருங்க, பெல்ஷாத்சர் என்ன பண்ணிட்டான், 1000 பேருக்கு விருந்து வச்சான். பாருங்களேன், வாட்ச்மேன் கோட்டை விட்டுட்டான். வாட்ச்மேன் அன்னைக்கு கதவெல்லாம் திறந்து வச்சு உள்ள வாங்கன்னு அழைக்கிற மாதிரி. எவ்வளவு நிர்விசாரம் பாருங்க. கதவு திறந்தே இருந்துச்சுங்க. கோரேஸ் வரும்போது, கோரேஸுடைய படை வரும்போது, பாபிலோனுடைய படை வரும்பொழுது கதவு திறந்திருந்தது. அதனுடைய தண்ணீர் வற்றி போயிற்று. உள்ளே நுழைந்தார். மூன்றாவதாக, இந்த அழிவு ஒரே நாளில் நடந்தது. 5ஆம் அதிகாரம் ஒரு நாளின் சம்பவம். இன்ஃபேக்ட் 12 மணி நேர சம்பவம். 12 மணி நேர சம்பவம். அந்த இரவுல என்ன நடந்துச்சு, அதுதான் ராத்திரி என்ன நடந்துச்சு என்பதை சொல்லுவதுதான் இந்த சம்பவம். அதான் நம்ம வார்த்தை ஏற்கனவே தானியேல் 5:30-31. ராஜா கொல்லப்பட்டான். மேதியனாகி தரியு ராஜ்யத்தை என்ன செய்தான், கட்டி கொண்டான். இது ஒரே நாளில் நடந்தது. ஞாபகம் வச்சுக்கோ. நான்காவது பாபிலோனும் 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 பாபிலோனும். இது பாருங்க, அன்னைக்கு இந்த ராஜாவின் மீதான நியாய தீர்ப்பு இது அப்படியே மீண்டுமாக ரிப்பீட் ஆக போகுது. சரித்திரத்துல இடம் பிடிக்க போகிறது, இடம்பெற போகிறது. மீண்டும் அது நிறைவேற்றத்திற்கு கடந்து வர போகிறது. அது என்ன நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கடைசி காலத்துல ஒரு பாபிலோன் இருக்குது. நீங்க யாரு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கடைசி காலத்துல ஒரு பாபிலோன் இருக்கிறது. அது என்ன பாபிலோன், எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17.
மகாமகனும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. இங்க பாருங்க, இங்க ஒரு பாபிலோனை குறித்து பேசுகிறது. கடைசி நாட்களில் பாபிலோனை குறித்து பேசுகிறது. இந்த பாபிலோன் ஏற்கனவே வீழ்ந்தது. 14வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த பாபிலோன் வீழ்ந்தது. அது வீழ்ந்த பாபிலோன் தான். ஆனா இன்னைக்கு எந்திரிச்சு நிக்குது. என்னவா? அருவருப்புகள் எல்லாம் தாய். பரிசுத்தவான்கள் ரத்தத்துல, தீர்க்கதரிசியின் ரத்தத்துல வெறி கொண்டிருந்த ஒருவர் வேசித்தனத்திற்கு, அதாவது ஆன்மீக வேசித்தனத்திற்கு பெயர் போனவர். கடைசி கால பாபிலோன். இன்னைக்கு பாபிலோனை விட்டு வெளியே வா என்ற அழைப்பதான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாபிலோன் எதுன்னு தெரிஞ்சாதானே. பாபிலோனுடைய கொள்கை பயங்கரமானது. அது இது பாவம்னே நமக்கு தெரியாது. அது பாருங்க, வஞ்சகமா நமக்குள்ள நுழையும். அது தப்புனே நமக்கு தெரியாது. அதுவே பாபிலோன் தான். அதுக்கு கீழ்ப்படிய நம்ம கட்டாயப்படுத்தும். பாபிலோன் பாபிலோன் கடைசி நாட்களில அது இருக்க போகிறது. இருக்குது, இப்ப இருக்குது. ஓகே, இதுக்கு பேரு நிஜ பாபிலோன் அல்ல, இது ஆவிக்குரிய பாபிலோன், ஸ்பிரிச்சுவல் பாபிலோன். ஓகே, லிட்டரல் பாபிலோன் அது என்றைக்கோ அழிந்து போயிற்று. அது பேய்களுடைய குடியிருப்பாக மாறிற்று. சகல ஊரும் பிராணிகளுடைய வீடாக அது மாறிற்று. அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதனுடைய எப்படி மாறும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆனா அதே நிலைமை தான் இந்த பாபிலோன். அதே நிலைமை தான் இந்த பாபிலோன். இந்த பாபிலோன் கடைசி நாட்ல பெயர் பாபிலோன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதோட பேரே பாபிலோன். இது ஒரு போலியான ஒரு மார்க்கம். இந்த பாபிலோன் கடைசி காலத்துல இருக்குமான இருக்கும். கடைசியில ஒரு பாபிலோன் இருக்கிறது. அதுதான் நாம இப்ப படிச்சோம். இந்த பாபிலோன் எப்படி விடும் என்பதற்கு முன் அடையாளம் தான் அன்றைக்கு விழுந்த பாபிலோன். இந்த வீழ்ந்ததுங்கிற வார்த்தை அப்படியே பாபிலோனுக்கு பொருந்தும். ஏன்னா அது எழுந்திருக்கின்ற பொழுதெல்லாம் விழுந்துச்சுங்க. பாபேல் கோபுரம் எழும்புச்சு, விழுந்துச்சு. பாபிலோன் எழுந்தது, பெல்ஷாத்சாரனுடைய நாளில விழுந்தது. மீண்டும் பாபிலோன் கிபி 538 எழும்புச்சு, மீண்டும் விழுந்தது 1798. மீண்டும் 1929 எழும்புச்சு, இதோ மீண்டும் விழப்போகிறது. இதுக்குரிய வேலையே இதாங்க. எந்திரிக்கும் விழும், எந்திரிக்கும் விழும். இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு ஒருத்தவங்க. இது எந்திரிச்சா விழும். இதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. விழுந்தா எந்திரிக்கும். ஆமா, விழுந்தா எந்திரிக்கும். அது யாருக்கு சொல்றாரு? சேட்டனா இல்ல, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். நீதிமான் எத்தனை முறை? 7. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆனா பாபிலோன் பாருங்க, ஆப்போசிட்டா இருக்கும். நீ எத்தனை முறை எழுந்தாலும் விழுவப்பா. அதுதான் பாபிலோன். புரிச்சுக்க முடியுதுங்களா? நம்ம சில நேரம் பாபிலோன்ல தான் இருக்கிறோம். அதனாலதான் விழுந்துட்டே இருக்கிறோம். எழுந்திருக்கிற பழக்கமே இல்லாம போயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பாபிலோன் எழும்புச்சுன்னா வீழ்ச்சிதான். ஆனால் நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி முன்னறிவிக்கப்பட்டது. இது திரும்ப எழும்பி நிற்கிறது. இது எப்படி விழுக போகிறது பாருங்க. இந்த பாபிலோன் என்னெல்லாம் செஞ்சுச்சா வெளிப்படுத்தல் 14:8 நம்ம வாசிக்கிறோம். சகல ஜாதிகளுக்கும் தன்னுடைய மதுவை குடிக்க கொடுத்தாலே. மதுன கலப்பான உபதேசம், அதாவது போலியான உபதேசம். இதை எல்லாரும் குடிச்சாங்க. நீங்க பாருங்க,
இந்த பாபிலோன் கூட இணையாதவங்க யாருமே இல்லைங்க. கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, மற்ற மார்க்கத்தார் இஸ்லாமியர்கள் அதுக்குள்ள இருக்கிறாங்க, புத்தர்கள் உள்ள இருக்கிறாங்க, புத்திசம் உள்ள இருக்குது. நீங்க எந்த மார்க்கத்தை எடுத்தாலும், எந்த ராஜ்யத்தை எடுத்தாலும், எந்த அரசாங்கத்தை எடுத்தாலும் இதுக்குள்ள பாபிலோன் இருக்கிறது, அல்லது இவர்கள் பாபிலோனுக்குள்ள இருக்கிறார்கள். சகல ஜாதிகளுக்கும் தன்னுடைய உபதேசத்தை சொல்லிருச்சு, தவறான கொள்கையை பரப்பிச்சு. அதுல தெளிவா இருப்பாங்க பாபிலோனியர் அப்படின்னா, ஆவிக்குரிய பாபிலோன். எல்லாருக்கும் சகல ஜாதிகளும் அதுல பானம் பண்ணுவதற்கு அது செய்தது. வெளிப்படுத்தல் 17:1 வாசிங்கன்னா, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அதனோட வேசித்தனம் பண்ணினார்கள். ரெண்டுமே பார்க்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, மத தலைவர்களும் சரி, பாபிலோனுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பாபிலோனுக்குள்ளதான் இருக்கிறாங்க. எல்லாரையும் தன்னோடு இணைத்துக் கொண்டது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அன்னைக்கு பெல்ஷாத்சர் ஒரு காரியம் பண்ணாரு. ராஜ்யத்துல இருந்த எத்தனை பேரை கூப்பிட்டாருங்க? 1000 பேரு. வாங்க பாபிலோனுக்கு வாங்க, விருந்து சாப்பிடுவோம் சொல்லி கூப்பிட்டாரு. இங்க இந்த பாபிலோன் வாங்க வாங்க அப்படின்னு இது ஒரு விருந்து கொடுத்துட்டு இருக்குது இந்த பாபிலோன். அதே போல மீண்டும் என்ன செய்கிறது நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக இந்த முடிவு கால பாபிலோன் எதையெல்லாம் தாக்குச்சு, எதையெல்லாம் தாக்குதலை நடத்திட்டு, அங்கே அன்னைக்கு தேவனுடைய பரிசுத்த வஸ்துக்களை எல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்கிட்டு. மீண்டும் எசேக்கியேல் 22:26 நம்ம வாசி பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, பரிசுத்த வஸ்து என்பது எதை குறிக்கிறது? ஓய்வு நாளை குறிக்கிறது. இந்த பாபிலோன் பரிசுத்த வஸ்தாகிய, வஸ்து அப்படின்னா பொருள், ஓய்வு நாள் என்பது பரிசுத்த பொருள், பனிமுட்டு. அன்னைக்கு இருந்த தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகள் இவனுடைய ஆலயத்துல, இவனுடைய தெய்வத்தினுடைய ஆலயத்துல இருந்தவைகளை எடுத்து கொண்டு அவன் அதுல மதுபானம் குடிக்கவும் வெறிக்கவும் செய்தான், தீட்டுப்படுத்தினான். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமல் இருந்து பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார். அதுதான் எசேக்கியேல் 22:26. ஒரு முறை வாசித்துருவோமா? யூடியூப்ல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உதவியா இருக்குமே, வாசித்துடலாமா? அது ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். கனவீனம் பண்ணப்படுவார். disrespect God. எப்பொழுது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற பொழுது, விசேஷமா இதை பரிசுத்த வஸ்து என்று அழைக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இந்த பாபிலோனுடைய மிகப்பெரிய சதி திட்டத்தில் ஓய்வு நாளை சீர்குலைப்பதுதான். இன்னைக்கு இந்த பேண்டமிக்க நம்ம எப்படி பாக்குறோம்னு எனக்கு தெரியல, வாலிப பிள்ளைங்களா. ஆனா இதனுடைய விளைவாக என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க முடியுது. இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போப் ஆண்டவருடைய அந்த லெட்டர் என்சிக்லிக்கல் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதையும் இப்ப பேண்டமிக் டைம்ல அந்த போப்பரசர் இப்ப என்ன சொல்றாரு, பிரான்சிஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளவு தொடர்பு இருக்குதுங்க, அவ்வளவு தொடர்பு இருக்குது. எதுக்கு? ஓய்வு நாளை மட்டப்படுத்துவது. ஏற்கனவே அவருடைய என்சைக்கிள்களை என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, யூதர்களுக்கு எப்படி ஓய்வு நாள் முக்கியத்துவமாக இருந்தது, ஓய்வு நாள் ஆகிய சனிக்கிழமை முக்கியத்துவமாக இருந்ததோ, அதுபோல இன்றைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்க கொண்டு போறாரு பாத்தீங்களா? என்ன சும்மா பாரம்பரிய வழக்கத்துல சொல்லிட்டு போனார் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு விஷயம் உள்ளடங்கிருக்கு. இட்ஸ் a big letter, ஒரு பெரிய கடிதம் அது. அவருடைய திட்டங்கள் எல்லாம் அதுல இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு போப்பரசர். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை நம்ம எல்லாமே காமன் ஹோம், இது நம்முடைய எல்லாருக்குமான பொதுவான ஒரு வீடு.
வீடை காப்பாற்றணும் அப்படின்னா பூமிக்கு ரெஸ்ட் கொடுங்க. இதைத்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதைத்தானே நம்ம சொல்றோம். பூமிக்கு ரெஸ்ட் கொடுங்கய்யா, பூமிக்கு ரெஸ்ட் கொடுங்கய்யா. அவர் எதெல்லாம் சொல்றாரு? வீக்லி ரெஸ்ட் சொல்றாரு, சரிங்களா? இயர்லி ரெஸ்ட் சொல்றாரு அப்படின்னா 7 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் கிரைஸ்ட் கம்மிங்லி நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம சொல்றதெல்லாம் தான் சொல்றாரு அவரு. ஆனா தேவ மாத்தி சொல்றாரு, அவ்வளவுதான். இந்த உலகத்திலேயே பூமிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அல்லது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்துகிறதே யாரு தாங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தான். இப்ப அவங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, நீ ரெஸ்ட் கொடுப்பா. நம்ம ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை ரெஸ்ட் கிடையாது நமக்கு, போயிட்டே இருக்கிறோம். நமக்கு ரெஸ்ட் இல்ல, நம்ம வாகனத்துக்கு ரெஸ்ட் இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுங்க, பூமிக்கு ரெஸ்ட் கொடுங்க, அது ரெஸ்டோர் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதை தொடர்பு படுத்தி பாருங்க, அப்படியே தொடர்புடையது, அப்படியே தொடர்புடையது. ஓகே, ஸோ நீங்க இந்த லாக்டவுன்ல பார்க்க முடியும், ஆக்சிஜன் பியூர் ஆயிடுச்சு, சுத்தமான ஆக்சிஜனா மாறிடுச்சு. ஏன்னா வாகனங்கள்லாம் ஓடல. இத மனுஷன் புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கும் இதை மனுஷன் ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த லாக்டவுன் ஒரு பெரிய வழிவகுத்துச்சு. பறவைகள் எல்லாம் பட்டணத்துக்குள்ள வர தொடங்கிச்சு, மிருகங்கள் எல்லாம் பட்டணத்துக்குள்ள வர தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸா எடுத்து போடுறதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் வழி நடத்துது. இது நம்முடைய கண்கள் எப்படி பார்க்குது, நம்முடைய கண்கள் எப்படி பார்க்குது. நான் உங்களை பயமுறுத்தல, ஆனா தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. பரிசுத்த வஸ்தை எல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. நம்ம ஆண்டவர் ஒன்று சொல்லி இருக்க, அவர்கள் வேறொன்றை முக்கியப்படுத்துகிறார். இரண்டாவது, போலியான உபதேசத்தை அது கொடுக்கும். சகல ஜனங்களுக்கும் தன்னுடைய தவறான கொள்கைகளை அது கொடுக்கும். மதுபானம் முதலாவது, பரிசுத்த வஸ்தை பரிசுத்த குலைச்சாக்குகிறது. இரண்டாவது, அதனுடைய தவறான கொள்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துச்சு. இன்னைக்கும் அது கொடுத்துட்டு. நீங்க இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்டிசம்ல பார்க்கக்கூடிய எந்த தவறான உபதேசமாக இருந்தாலும் ரூட்டை போய் பாருங்க, கேத்தலிக் ரூட்டா தான். சீக்ரெட் ராப்சர் கேத்தலிக் ரூட்டுங்க, கேத்தலிக்கோட ரூட். இன்னைக்கு சொல்றாரு எம்டி ஜெகனா ஒருத்தர் இருக்கிறார், பிரபலமான பயங்கர ஃபேமஸ்ங்க அவரு. அவரு சொல்றாரு முத்திரன்னா என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. இது யாருங்க பரப்பி விட்டது? ஏதோ எம்டி ஜெகன் கண்டுபிடிச்சாரு நினைக்காதீங்க. கேத்தலிக் ரூட் அது, கேத்தலிக்கோட ரூட் அது. நீங்க எந்த உபதேசத்தை எடுங்க, கத்தோலிக்கத்துல இருந்து அது துவங்கி இருக்கு. ஒரிஜினல் சின் இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட் சபை ஃபுல்லா வச்சிட்டு இருக்கிறது ஒரிஜினல் சின் தான். ஒரிஜினல் சின் கான்செப்ட். ஆதாம் இருந்த பாவம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது, ஆதாம் செஞ்ச பாவம் நம்ம கிட்ட இருக்குது. ஆகவே நம்ம பிறக்கும் போதே பாவி. ஒரிஜினல் சின் இந்த கான்செப்ட் பைபிள் சொல்லவே இல்லை. கேத்தலிக் கான்செப்ட் அது இன்னைக்கு இங்க வச்சிருக்கிறோம். சரி, இப்படி பல விஷயங்கள், பல காரியங்கள். ஆனா கேத்தலிக் செய்யாததை கூட ப்ராட்டஸ்டன்ட் செஞ்சிருச்சுங்க. கேத்தலிக் செய்யாத விஷயம் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, சடங்காச்சாரங்கள் எல்லாம் கேத்தலிக் இருந்தா வந்தது. இன்னைக்கு நம்மளும் ப்ராட்டஸ்டன்ட் சபைகளும் சடங்காச்சாரம். ஆமா, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். இந்த ட்ரினிட்டி டாக்டர் இருக்குதுல்ல, இந்த தவறான டாக்டர் எல்லாம் அதனுடைய ஊற்று தான். ப்ராட்டஸ்டன்ட் சில வேலைகளை செஞ்சிச்சுங்க, நிறைய வேலையை செஞ்சு சபை உருவாயிடுச்சு ப்ராட்டஸ்டன்ட் சபை. ஆனா கத்தோலிக்கத்தினுடைய பாரம்பரியத்தை விடவே இல்லை. நம்மளும் சில சமயம் அந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களை அதிக கவனம் செலுத்துறோம், பைபிளுக்கு கவனம் செலுத்துறதே கிடையாது. ஒரு நபர் சட்டம் சொல்லுது, ஒரு நபருக்கு இந்த தவறு பண்ணா டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு பைபிளும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது. ஆனா டிசிப்ளின் பண்றதுக்குரிய வழிமுறையும் பைபிள் சொல்லுது. நம்ம டக்கு நினைச்சிருவோம்னா சர்ச் மேடையில திறந்து இப்படி சொல்லுது அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு கடந்து பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவனா பாருங்களேன், ஒரு நபரை அது பார்த்தா தப்பாங்க.
ஏன் மன்னிப்பு கொடுத்தா தப்பா? ஒரு ஏதாவது ஒரு காரியம் வந்து இரக்கம் காண்பித்தா தப்பா? இல்லைங்க. அந்த நபர் தவறு செஞ்சவராக இருக்கட்டுமே, இரக்கம் காண்பீங்க. சடங்காச்சாரங்களையும் பைபிளுடைய சர்ச்சுடைய கிரீட்ஸையும் என்ன செஞ்சாங்கன்னா முக்கியத்துவப்படுத்துறாங்க. இது எல்லாமே ரூட் அங்கிருந்தா வருது. இது இல்லாம நிறைய விஷயத்த ப்ராட்டஸ்டன்ட் சபையில் செஞ்சு கற்பனை ஒளிஞ்சு போச்சுன்னு சொன்னது ப்ராட்டஸ்டன்ட் தான். கத்தோலிக்கம் கூட அதை சொல்லல. ஆனா இது சாதிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் கற்பனை ஒளிஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அந்த மைண்ட்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்குரிய எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. இது எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வேர் ப்ராட்டஸ்டன்ட் கத்தோலிக்கமாகவே இருக்கு. மூன்றாவதா தவறான தொழுகை முறையை கொண்டு வருவாங்க. Only love is the commandment. தவறான தொழுகை முறையை கொண்டு வரும். இது நம்ம வெளிப்படுத்தல் 13 நம்ம வாசிக்கிறோம். ஒரு மிருகம், அந்த மிருகம் என்ன செய்யுது? பூமியின் குடிகள் எல்லாம் அந்த மிருகத்தை வணங்கிட்டு. அது மட்டுமல்ல, 15வது வசனத்தை வாசிங்க. அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ணப்பட்டது. அந்த சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படி அதிகாரம் பெற்றுக்கொண்டது. ஒரு மிருகம் கடைசி நாட்கள்ல, இது கத்தோலிக்கம், இந்த மிருகம் வந்து கத்தோலிக்கம். இந்த கத்தோலிக்கம் ஒரு சொரூபத்தை, கத்தோலிக்கத்திற்கு ஒரு சொரூபத்தை அமெரிக்கா பண்ண போது, அந்த சொரூபத்தை வணங்க செய்ய போது வணங்காத யாவரும் கொலை செய்யும். சொரூபம் நமக்கு தெரியணும், அதனுடைய முத்திரை என்னன்னு நமக்கு தெரியணும், அந்த நாமம் என்னன்னு தெரியணும். இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி கொலாபரேட் பண்ணி வச்சிருவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க. முத்திரை தனி, நாமம் தனி, சொரூபம் தனி, அதனுடைய இலக்கம் தனி. எல்லாத்துக்குமே தனித்தனி விஷயம் இருக்குது. ஆனா எல்லாமே இதுல எது ஒண்ணு செஞ்சாலும் நம்ம கத்தோலிக்கத்திற்கு அந்த அந்த சிஸ்டத்துக்கு நம்ம அடிமை. சொல்றாரு, மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறோம். ஏதாவது ஒண்ணு தரிச்சுக்கிட்டா போதும். இப்ப என்ன நினைக்க கூடாது? சிப்பு மிருகத்தின் முத்திரை இல்ல, சிப்பு மிருகத்தின் முத்திரை இல்ல, வேற இது நம்ம கண்டுபிடிக்கும். சரிங்களா? கேட்டுட்டு இருக்கிறவங்க, யூடியூப் லிங்க் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த டினாமினேஷன் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு எச்சரிப்பை நான் கொடுக்குறேன். இன்றைக்கு உலகமே வேக்சினையும் மைக்ரோ சிப்பையும் நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துட்டு இருக்குது. மிருகத்தின் முத்திரை இது கிடையாது, சொரூபம் இது கிடையாது. சொரூபம் சொல்லிட்டு அவங்க பயங்கரமா சொல்றாங்க. மிருகத்தின் சொரூபம் ஐரோப்பியன் யூனியன்ல ஆதார், ஏடிஎம் கார்டு இதெல்லாமே மிருகத்தின் முத்திரைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. மிருகத்தின் சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியன்ல பெரிய கண்டுபிடிப்புங்க. ஐரோப்பிய யூனியன்ல ஒரு மிருகம் இருக்குது, அந்த மிருகத்துக்கு மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிறை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ உருவாயிடுச்சு பாருங்க, மிருகத்துக்கு ஒரு சொரூபம் உருவாயிடுச்சு. ஏங்க ஆண்டவர் என்ன இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது வெளியரங்கமான காரியத்தை அங்க சொல்லியிருக்காரு? கிடையாது. அது அங்க அப்படி சொல்லப்படவில்லை. லிட்டரலான மிருகமும் சொரூபமும் அப்படின்னு அங்க இருக்குது. மிருகம்னு என்னங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் தான் சொரூபம்னு என்னன்னு நம்ம பார்க்க முடியும். ஐரோப்பிய யூனியன்ல ஒரு மிருகம் இருக்குதான், மிருகத்துக்கு மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாளாம். மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ணப்பட்ட ஆயிற்று. ஜாக்கிரதையா எங்க இருந்துதான் கொண்டு வர? ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் நீங்க படிங்க, பைபிள்ல அந்த 13வது அதிகாரத்தினுடைய கான்செப்டை படிங்க. அது அவ்வளவு அதனுடைய அடையாளங்கள் உள்ள அவ்வளவு அடையாளங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் அடையாளமாக எடுத்து நீங்க படிங்க. மிருகத்தின் முத்திரை அப்படின்னா தேவனுக்கும் ஒரு முத்திரை இருக்கு தெரியுமா? தேவனுடைய முத்திரைக்கு ஆப்போசிட் தான் மிருகத்தின் முத்திரை. ரொம்ப சிம்பிள். தேவனுடைய முத்திரை எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கணுமா? மிருகத்தின் முத்திரை எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நான் ஒரு கற்பனைக்காக, மிருகத்தின் முத்திரை வேக்சினேஷன் வச்சுக்கலாம். ஆண்டவர் ஒரு வேக்சினேஷன் போடுவாரோ?
மேட்ச் ஆகலையே, லாஜிக்லயே வரலையே. சரி, மிருகத்தின் முத்திர மைக்ரோ சிப்னா ஆண்டவர் ஏதோ ஒரு சிப் வைக்க போறாரு, அதை விட பொலிசா வரலையே. தேவனுடைய முத்திரை லிட்டரல் இல்ல, மிருகத்தின் முத்திரை லிட்டரல் இல்ல, வேற எதையோ குறிச்சு பேசுது. கிறிஸ்தவங்க தயவு செய்து கவனமா இருக்கு. திசையை எங்கேயோ திருப்புறாங்க, இங்க சொரூபத்தை அழகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சட்டம். சொரூபம் என்பது ஒரு சட்டம், மிருகத்தை பிரதிபலிக்கிற ஒன்று. எந்த அரசாங்கத்தையும் பிரதிபலிக்கிற ஒன்று அதனுடைய சட்டம் தான். இங்கேயும் ஒரு சட்டம் அந்த அரசாங்கத்தை பிரதிபலிக்க போகிறது, அந்த வல்லமையை பிரதிபலிக்க போகிறது. என்ன சட்டம்? கடைசியாக பாபிலோனுடைய வீழ்ச்சி. பாபிலோனுடைய வீழ்ச்சி அப்படியே வெளிப்படுத்தல் 16 இருக்குதுங்க. 6வது வாதை தான் பாபிலோனுடைய வீழ்ச்சி. எப்படி வீழுக போகுது அப்படிங்கிறத சொல்றாரு, கவனிங்க. 16 12 இருந்து வாசித்து நம்ம முடிச்சிடலாம். முடிச்சு, இதுதான் கடைசி ஸ்லைடு தான். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்த தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல. பாருங்க, இந்த வேத பகுதியும் எடுத்துட்டு அர்மகதான் அப்படிங்கிற யுத்தத்தை குறிச்சு பேசுது. இந்த வேத பகுதியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ரஷ்யாவா சைனாவா அர்மகதானுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது கேட்கும் போது அவ்வளவு எமோஷனலாவும் இருக்குது, அது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அதை கேட்கறது, சரிங்களா? ஆனா இது அதை குறிச்சே பேசல, இது இந்த பாபிலோனை குறிச்சு பேசுது, இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி. பாருங்க, அன்னைக்கு பாபிலோன எப்படி வீழ்ந்தது? கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வந்தாங்க, மேதியர்கள் பெர்சியர்கள். அவங்க கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வந்தாங்க. கடைசியில இந்த பாபிலோன் எப்படி விழுக போகுது? கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வருவாங்க. யாருங்க கிழக்கிலிருந்து வரக்கூடிய ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன். கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வருவதற்கு, அப்படி வரணும், ராஜாக்கள் பாபிலோன வந்து தாக்கணும் அப்படின்னா நதி வற்றி போகணும். வெளிப்படுத்தல் 17:15 சொல்லுது, நதினா என்ன, ஜலம்னா என்ன, தண்ணீர் என்றால் என்ன அப்படின்னா ஜனங்களும் பாஷைகளும், ஜனக்கூட்டம். அப்போ இந்த பாபிலோனுக்கு சப்போர்ட்டை யாருன்னா ஜனங்கள் தான். கடைசியில பாபிலோன் எப்படி விழுக போகுதுன்னு, கிழக்கிலிருந்து ராஜாக்கள் வருவாங்க, அப்பொழுது ஜனங்களுடைய சப்போர்ட் நீக்கப்படும். 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தாங்க. 17-16 வெளிப்படுத்தல் 17-16. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். இவங்கதான் 10 ராஜாக்களும் இவங்கதான் சப்போர்ட் பண்ணது. ஒரே மனதுடையவர்களாய், ஒரே இருதயமுடையவர்களாய் இருந்தவங்க. இப்ப பாருங்க, அவங்களே அழிக்கிறாங்க, அவங்களோட சப்போர்ட் எடுக்கப்படுது. தண்ணீர் வற்றி போகிறது என்பது ஜனங்களுடைய அங்க சப்போர்ட் அந்த மிருகத்துக்கு இல்லாமல் போகிறது. எல்லாரும் பாத்துக்கிறாங்க, ஓ இந்த மிருகம் இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு பெரிய வஞ்சனையானதா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சப்போர்ட் எடுக்கப்படுகிறது, நதி வற்றி போகிறது, அந்த மிருகம் கொல்லப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 18:10 சொல்லுகிறது, அந்த மிருகத்திற்கு, அந்த பாபிலோனுக்கு ஒரே நாளிகையில் அழிவு வந்தது. அன்னைக்கும் பாபிலோனுக்கு ஒரே நாளில் அழிவு வந்தது. இது ஒரே நாளிகை என்று சொல்கிறது, டக்குன்னு அழிஞ்சு. ஆகவே பாபிலோனுடைய வீழ்ச்சி, அதனுடைய அப்படியே டிட்டோ எப்படி விழுக போகுது என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் முன்னுரைக்கப்பட்டதுதான் இந்த பழைய பாபிலோன். ஆகவே மீண்டும் அது நடைபெற போகிறது என்பதுதான் உண்மை. நிகழப் போகிறது, திரும்பவும் அது சம்பவிக்க போகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இதை மனதிலே கொண்டவர்களாக கடந்து வருவோம். தேவனுடைய சமூகத்துல இந்த நாளில சிவத்திற்குள்ளாய் தேவனுக்கு நம்மை கொடுத்து செபிக்கலாம்.
ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். ஒரு சில பாடங்களையும் நாங்க படிச்சோம்ப்பா. எங்களுடைய ஆட்சியின் காலம் நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றுகிறவர். எங்களுடைய பதவிகள் நிரந்தரமானது அல்ல. தேவன் எங்களை தராசில நிறுத்தி வைத்து பார்க்கிறேன். இதெல்லாம் பாடங்கள் நிறுத்தி வைத்து பார்க்கிறேன். நாங்கள் குறையை காணப்படுகிறோமா? ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எங்களில் காணப்படுகிற குறை என்ன ஆண்டவரே என்று வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்போம். நாளை தினத்துல நாம் கூடி வருவோம். இந்த நேரத்துல நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்த பிற்பாடு நாம் நாளைக்கு யாரெல்லாம் என்ன செய்வாங்க நம்ம நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நல்ல தருணத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து நாங்கள் படித்தோம். இந்த கடைசி நாளில இதே போன்று பாபிலோன் விலக போகிறது. சகல ஜாதிகளும் அதனுடைய பாத்திரத்திலே பானம் பண்ணியிருக்கிறார்கள். ராஜாக்கள் அதோடு வேசித்தனம் பண்ணியிருக்கிறார்கள். ஆமாண்டவரே, ஆவிக்குரிய வேசித்தனத்துல இன்றைக்கு அநேகர் செல்லுகிறதையும் ஒருவேளை நாங்களும் அதுல இருந்தால் பரலோகத்தின் தேவன் நீர் எங்களுக்கு கிருபையாய் இறங்கி என்னுடைய உள்ள உணர்வை தட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல கூடியிருந்து வேத வசனங்களை ஆராய்ந்து படித்த வாலிப பிள்ளைகளோடு உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். அவர்கள் இந்த பகுதிகளை எளிமையாக கற்று வருகிறார்கள். அவர்கள் மனதிலே கொண்டு அதை அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆழமாய் படித்து அவர்களாகவே கேள்விகளை எழுப்பி கடந்து போக கற்றிருக்கிறது. அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி நீர் எங்களை ஆசீர்வதி. நாள் முழுவதும் கற்றங்களோடு கூட எங்களை பாதுகாத்து நடத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.